வெல்கம் ஃபுட்டீஸ். இது கொங்கு ரெசிபி பாக்ஸ் வித் சிவரஞ்சனி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு ஹெல்தி அண்ட் டேஸ்டியான துவையல் ரெசிபி தாங்க. பொதுவாக கிட்ஸுக்கு கீரைனாலே சுத்தமாக பிடிக்காதுங்க, அதுவும் முருங்கீரைனா சொல்லவா வேணும். அதனால எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு நான் துவையல் மாதிரி செஞ்சு கொடுத்தேன், ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. இதே மாதிரி செஞ்சு உங்கள் குட்டீஸ்க்கும் கொடுங்க, ரொம்ப பிடிக்கும். இது எப்படி செய்யணும்னு வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். முருங்கீரை துவையல் செய்ய ஒரு கட்டு முருங்கீரை எடுத்து குச்சி இல்லாமல் க்ளீன் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு நல்லா சிவக்கிற வரைக்கும் வறுத்துக்குங்க. உளுந்து நல்லா செவந்துருச்சுங்க. இப்போ 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதும் 3 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம். இந்த துவையலுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துனாதான் டேஸ்டா இருக்குங்க. அடுத்து கொஞ்சமா கருவேப்பிலை, உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 பச்சை மிளகா, 3 வரமிளகா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க முருங்கீரையை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க. கீரை நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா கீரையை வதக்கிக்குங்க. அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் திருவன தேங்காய், ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி, இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வதக்கி எடுத்துக்குங்க. என்றைக்குமே துவையலுக்கு புளியை கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துக்குங்க, அப்போ தான் நல்லா அரைபட்டு வரும். இப்போ எல்லாம் 1 நிமிஷம் வதங்கிருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பவுலில் மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி தண்ணி எதுவும் சேர்க்காம முதல்ல அரைச்சிக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி சைடில் இருக்கிறத எடுத்து விட்டு நல்லா அரைச்சிக்குங்க. இந்த மாதிரி செய்யறதுனால துவையல் நல்லா கெட்டியாக கிடைக்கும். இந்த துவையலை இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிங்கன்னா அப்படியே அம்மியில் அரைக்கிற மாதிரியே இருக்குங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஹெல்தியான கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி முருங்கீரை துவையல் ரெடி. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு கொடுங்க. இனி கீரை சாப்பிடாத எந்த குட்டீஸும் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபி பிடிச்சிருந்தா கொங்கு ரெசிபி பாக்ஸை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. இது கொங்கு ரெசிபி பாக்ஸ், குக் வித் லவ், ஈட் வித் ஹாப்பினஸ்.